கமெண்ட்ஸில். உடனே அந்த அம்மா பெரிய ஆளா இவதான் சாமின்னு நினைக்கிறாளா? நான் யார்ட்டையுமே நான் கடவுள் நான் சொல்லவே இல்லையே. நான் என்னுடைய உண்மையான முகம் இதுதான். நான் கோவக்காரி தான். தப்பு செஞ்சேன் எனக்கு திட்டுறேன். அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை கெடுக்கலாம், 10,000 கூட 5,000 கூட வாங்கி தாய்த்து போட்டு தந்துடலாமா? தப்பை மறைக்கலாமா? இவன் கல்யாணம் ஆகாத பையன், அவ கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களுக்கு அம்மா. சப்போஸ் அக்கா முறை வேணும், இந்த பையனை விடாம துரத்திட்டு இருக்கிறாள். அதுக்கு தான் காத்துல நான் அவனை முறைஞ்சேன். எதுக்கு முறைஞ்சேன்? வெளியே போறான்னு சொன்ன காரணமே அதுக்கு தான். இவங்க மேல தப்பு வச்சுட்டு நான் கேள்வி கேட்டா என்ன தப்புன்னா நான் என்ன பண்ண சொல்றீங்க? நான் அதுக்கு தானே திட்டினேன். முதல்ல நான் எதுக்கு திட்டுறேன்னு முதல்ல கவனிக்கணும். ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 12-13 வயசுக்கு மேல பார்த்தா அவங்க அண்ணன், 12-13 வயசுக்கு கீழே பார்த்தா தம்பி. அதை முதல்ல யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. 20 வயசு 25 வயசு இவனுக்கும் அந்த பொம்பளைக்கு டிஃப்ரென்ஸ். அந்த பொம்பளை இவனை விடமாட்டேன் ராவடி பண்ணுறான். இவன் இதில் வேற சாமி மந்திர ஆயுதங்கள் கத்திக்கிட்டு தெரியுறான். இதனால வாழ்க்கை யாருக்கு வீணாகுது? அதை நான் திட்டக்கூடாதா? அதுதான் உன்னை வெளியே போடா, நீ என்னடா பெரிய மந்திரவாதியான்னு கேட்டது. நீ என்ன சொன்ன? அப்படிலாம் நான் மந்திரவாதி இல்லைம்மா அப்படின்னு நீ சொன்னது நான் காதில் கேட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன பக்கம் ஒரு ரீமார்க் பண்ண சொல்லு. நான் ஏதாவது ரீமார்க் என்ன பண்ணியிருக்கேன்னு கேளு. நான் ஒரு திருநங்கை தான். எனக்கு என் வாழ்க்கையில் தப்பு நடந்துச்சு, தவறு நடந்துச்சு, ஏமாற்றிட்டாங்க. நானும் சிமுனூத்தி 10 வச்ச வீடியோ வந்துச்சு. எல்லாமே எடுத்து அவங்க தப்புட அவங்கள யார் என்னை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள அனுபவிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என் கண்ணார என் காதார கேட்குறேன். இன்னைக்கு தான் அந்த வீடியோவில் நான் அந்த பேச்சே சொல்கிறேன். கண்ணாத காதார நானே இன்னைக்கு தான் கேட்குறேன். இப்படிலாம் அனுபவிக்கிறாங்களான்னு. நான் ஆண்டவன் புனித்துல நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவன் பாரு, சாப்பாடு கட்டுறதுக்கு துணி, 4 மக்கள் என்னை தேடி வராங்க. எனக்கு அது போதும். எனக்கு வேறு எதுவுமே ஆசைப்படல. போ உட்காரு போ. திட்டுறாங்கன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. ஆனால் அது எதுக்கு திட்டுறாங்கன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்லா போடுங்க கமெண்ட்ஸ். நீங்கள் போட தான் நான் யாருன்னு வெளியே பிரபலமாகும். போடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னும் திட்டி போடுங்க, நல்லா திட்டி போடுங்க. என்ன திட்டி போட தான் நான் கோவப்பட மாட்டேன். யார் மனசையும் புண்படுற மாதிரிலாம் பேச மாட்டேன். நல்லா திட்டி போடுங்க. திட்டி போட தான் அந்த பொம்பளை யாரு, எதுக்கு இந்த பொம்பளை அவங்க திட்டுறாங்கன்னு எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எதிரிங்க இருந்தால் தான் ஒருத்தங்க வாழ முடியும். இல்லைன்னா அது அந்த வாழ்க்கையே நல்லா இருக்காதான், நகைச்சுவையாக போயிருமா. ஒரு வீட்டுக்காரி இருந்தால் அந்த வீட்டுக்காரன் கரெக்டாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அவள் போய் கோச்சிக்கிட்டு சண்டை பண்ணணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி கமெண்ட்ஸ் போடுங்க, நிறையா கமெண்ட்ஸ் போடுங்க. என்னை பற்றி போட நான் தான் வளருவேன். திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல், நல்லா போடுங்க. அதை பற்றி கவலையே இல்லை. வெரி குட், நல்லதை செய்கிறீங்க. நான் வளர்ந்து நீங்கள் நினைக்கிறீங்க, சந்தோஷம்.